சார் வணக்கம். ஞானசேகர், கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய், சென்னை மாதவரத்திலிருந்து உங்கள் ஞானசேகர் பேசிக் கொண்டிருக்கிறேன் சார். இதுதான் எங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய். இதுதான் எங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய். கிளிஞ்சல் நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் சார். எங்கள் கிட்ட கிளிஞ்சல் இருக்கிறத அப்படியே பார்க்கலாம் சார். கிளிஞ்சல் இது வந்து எங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு சூளை. இதுதான் சார் வந்து எங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு சூளை. இந்த கிளிஞ்சலை வந்து எடுத்து வந்து இந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பு சூளையில் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வேக வைப்போம் சார். இதுதான் எங்கள் சுண்ணாம்பு கால்வாய், கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய். எங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் இதுதான், நீங்களே பார்க்கலாம் சார். இன்று கிளிஞ்சல் சுண்ணாம்பு தாளித்து ஒரு பிரபலமான மேஸ்திரிக்கு நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு வெதரிங் கோர்ஸுக்கு ஏற்றி அனுப்பி வைக்கிறோம். ஒரு முக்கியமான மேஸ்திரிக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு தாளித்து வெதரிங் கோர்ஸுக்கு நாங்கள் ஏற்றி அனுப்பி வைக்கிறோம். இது வந்து எங்கே போகுதுன்னா சென்னை கொளத்தூருக்கு நாங்கள் ஒரு முக்கியமான மேஸ்திரி, பிரபலமான மேஸ்திரி, பழைய ஓல்டு கால மேஸ்திரி, அவர் வீட்டிற்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு நேரடியாக வந்து தாளித்து வாங்கியிருக்கிறார். எங்கள் சுண்ணாம்பு கால்வாய்க்கு வந்து கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய்க்கு வந்து நேரடியாக இருந்து தாளித்து கிளிஞ்சல் சுண்ணாம்பு வாங்குகிறார். அதே போல சென்னை மற்றும் தமிழ்நாடு முழுக்க, சென்னை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க எங்கே இருந்தாலும், எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் எங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய்க்கு நீங்கள் நேரடியாக வரலாம். நாங்கள் உங்களுக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு தாளித்து வண்டியில் லோடு ஏற்றி அனுப்பி வைப்போம். பியூர் ஒரிஜினல் கிளிஞ்சல் சுண்ணாம்பு. இது சென்னை மாதவரத்தில் அமைந்துள்ளது கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய். நீங்கள் வாங்க, அப்படியே கிளிஞ்சல் சுண்ணாம்பை பார்க்கலாம் சார். தாளிக்கிறாரு பாருங்க சார். இதுதான் தாளிக்கிறது, ஸ்லேக் பண்ணுறது கிளிஞ்சல் சுண்ணாம்பு. இதுதான் தாளிக்கிறது, ஸ்லேக் பண்ணுறது கிளிஞ்சல் சுண்ணாம்பு. தாளிக்கிறது இங்கே நேரடியாக கண்கொள்ளா பார்க்கலாம். எங்கள் சுண்ணாம்பு கால்வாய்க்கு வந்தால் எங்களால் வர முடியவில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்களே கூட வந்து உங்கள் பில்டிங்கிற்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு எடுத்து வந்து நாங்கள் தாளித்து தருவோம். இது 100% பியூர் ஒரிஜினல் கிளிஞ்சல் சுண்ணாம்பு. இது சுண்ணாம்பு கால்வாய் சென்னை மாதவரம் அருகே கொசப்பூரில் அமைந்துள்ளது. எங்கள் சுண்ணாம்பு கால்வாய் அப்படியே ஒரு பார்வையிடலாம் பாருங்க சார். இதுதான் எங்கள் சுண்ணாம்பு கால்வாய். இது எங்கள் ஆபீஸ் ரூமு. இது வந்து கிளிஞ்சல் சுண்ணாம்பு சூளை. இதில் தான் வந்து கிளிஞ்சலும் கரியம் போட்டு கொளுத்துவோம், வேக வைப்போம். இதுதான் கிளிஞ்சல் சுண்ணாம்பு சூளை. இதில் தான் நாங்கள் கிளிஞ்சல் வேக வைப்போம். இது வந்து கறி சார். இந்த மூலையில் இருக்கு பாருங்க கறி. இதுதான் கறி. இந்த கறியை வந்து கோக்கு கறி சொல்லுவாங்க. இந்த கறியை வந்து கிளிஞ்சலில் போட்டு ரெண்டுமே கலவை மாரி கலந்து எங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு சூளையில் நெருப்பு வைத்து கிளிஞ்சலை வேக வைப்போம். வேக வைத்த பிறகு நாங்கள் கீழே கொட்டி தண்ணி போட்டு ஸ்லேக் பண்ணி பவுடராக்கி தாளித்து இதுமாரி சுட சுட வெதரிங் கோர்ஸுக்கு செங்கல் ஜல்லியும் சுண்ணாம்பும் கலந்து பயன்படுத்த நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு தருகிறோம். அது மட்டும் அல்ல சார், வெதரிங் கோர்ஸுக்கு மட்டும் கிடையாது, ஃபைல் ஃபவுண்டேஷனுக்கும் நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு தருகிறோம். ஃபைல் ஃபவுண்டேஷனுக்கு எதுக்கு நீங்கள் கடைக்காலுக்கு வந்து சுண்ணாம்பு போடணும் என்றால், ஃபைல் தன்மை சரி இருக்காது, மண் தன்மை சரி இருக்காது, களிமண் ஏரியாவாக இருக்கும். அதற்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு கண்டிப்பாக பயன்படுத்தி ஆகணும். மண் தன்மை ஊழ மண்ணாக இருக்கும் போது மண் தன்மையை வந்து ஸ்ட்ராங்கு படுத்த இந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பு எங்கள் கிட்ட வாங்கி பயன்படுத்துவார்கள். நீங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு வெதரிங் கோர்ஸுக்கும் ஃபைல் ஃபவுண்டேஷனுக்கும் பூசு வேலைக்கும் ஆகிய இதர வேலைகளுக்கு பயன்படுத்துங்கள். 100% பியூராக ஒரிஜினலாக நாங்கள் தாளித்து தருகிறோம். இல்லை எங்களுக்கு கிளிஞ்சல் தான் வேண்டும், எடுத்து வந்து தாளித்து கொடுங்கள் சொன்னீங்கன்னா
தமிழ்நாட்டில் எந்த இடம் இருந்தாலும் நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு எடுத்து வந்து தாளித்து தருவோம். இது பாருங்க சார், இவ்வளோ மூட்டை பிடிச்சி வச்சுருக்குறோம். இவர் தான் எங்கள் மேஸ்திரி, பழைய மேஸ்திரி. இவர் பேர் வந்து வெங்கடேசன் பறவை சொல்லுவாங்க. இவர் வந்து எங்களுக்கு இவர் தான் வந்து கிளிஞ்சல் சூளை போடுவார். பழைய மேஸ்திரி இவர். கிளிஞ்சல் சூளை போட்டு அது வேக்காடு எப்படி பார்க்கணுன்னு நல்லா சூப்பராக பார்ப்பார். அவருக்கு எந்த ஒரு பழக்கமும் கிடையாது சார். பழைய காலத்து ஆள் அவர். கிளிஞ்சல் சுண்ணாம்பு தாளிக்கிறதுல சூப்பராக தாளிப்பார் சார் இவர். உங்கள் பில்டிங் இருக்கேன்னா கூட இவரை கிளிஞ்சல் சுண்ணாம்பு தாளிக்க அனுப்பி வைப்பேன் சார். ஓகே, தேங்க்யூ.